எல்லோருக்கும் எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா தாவேக்கா 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 தாவேக்காவை பற்றின என்னென்ன விஷயம் தாவேக்கா பண்ணியிருக்கு, தளபதி என்னென்ன பண்ணியிருக்காரு, இப்போ வரைக்கும் முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் தமிழருக்கு செய்த நன்மை என்ன, தீங்கு என்ன, இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோங்கள்லாம் ஏமாற்றப்படக்கூடிய வீடியோங்களை நம்ம முழுசாக ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு தெளிவுக்கு வருவோம். ஓகே நண்பர்களே, இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி அவர்கள் முதல்ல படத்துக்குள்ளே வந்தார். படத்துக்குள்ளே வந்து படத்தை நடித்து அவருக்கான ஒரு வரவேற்பை அவரே வச்சுக்கினார். அவங்க அப்பா சந்திரசேகர் அவர்கள் செய்த விஷயங்கள் என்னென்னாக்கா, தளபதி அவர்களை முன்னேற்றம்ன்ட்டு அவர் பண்ண விஷயங்கள் சின்ன சின்ன சில்லற விஷயங்கள் பண்ணிக்கிறார். என்னன்னாக்கா, அன்றைக்கி ஃபேமஸாக இருந்த நிறைய ஆக்டருங்கள்கிட்ட டைம் வாங்கி, அதே மாதிரி அவங்கக்கிட்ட கால் ஷீட்டை வாங்கி அவங்கள நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி இந்த கதைங்களை சொல்லி கதையை எடுத்துன்னு வந்துடுறது நடிக்க வைக்கிற மாதிரி வச்சு அவர் மேலே கம்ப்ளைண்ட் இன்றைக்கும் இருக்குது. அவர் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஆக்டருங்களை வேணும்னு இவங்களோட படத்தை வேணும்னா அந்த டைமுக்கு இப்போ இவங்க ஒரு கால் ஷீட் எடுக்கிறாங்க. இப்போ தளபதி எடுத்துக்காங்க, இப்போ ஒரு டைரக்டர் எடுத்துக்கினாரு. ஒரு டைரக்டர் எடுத்து இந்த டேட்குள்ளே இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட ஃபேனுக்கோசரம் வெயிட் பண்ணிக்கிறாரு. அதே இப்போ ஜூனில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் சப்போஸ் ஜூனில் ரிலீஸ் ஆகாமல் அந்த டைரக்டரும் கைவிடப்பட்டு அந்த டேட்டும் போய் திரும்ப வேறு ஒரு டைரக்டரை பார்த்தாங்கன்னா இப்போ நடுவில் அவங்களோட டைம் வேஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி அன்றைக்கி ஃபேமஸ் ஆகிறது நிறைய ஆக்டருங்களுக்கு யுவன் சந்திரசேகர் அவர்கள் இவங்களோட அப்பா நிறைய வேலை பண்ணிக்கிறாரு. ஆனால் இது ஒரு விஷயம் ஆச்சுங்களா. இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்து இப்போ இவர் அரசியலுக்கு வரக்கூடிய காரணங்கள் என்ன, அரசியலில் இவர் இப்போ எந்த பாதையில் இவர் செல்கிறாரு, யாருக்கான பாதையில் செல்கிறாரு. இப்போ இவரோட அரசியலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கொள்கைன்ட்டு அறிவித்தார். தமிழ் தேசியம் திராவிடங்கிற கொள்கை அறிவித்தார். ஆனால் இந்த தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் வேறுபாடு எவ்வளோ இருக்குன்னு சாதாரண பாமர மக்களுக்கு தெரியும், எஜுகேட்டடுங்களுக்கு தெரியும். ஒரு அரசியல் எஜுகேட்டட் சொல்கிறேன். இப்போ பாமர மக்கள் வந்து அரசியலில் எஜுகேட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த பக்கம் காசு கிடைக்குதோ, எந்த பக்கம் அவங்களுக்கு தகுந்த சலுகை கிடைக்குதோ அந்த பக்கம் சாய பார்ப்பாங்க சாதாரண பாமர மக்கள். அந்த மாதிரி மக்கள்கிட்ட கொள்கையை விதைச்சி சீமான் அவர்கள் கொள்கையை விதைச்சி நாம் தமிழர் சார்பாக கொள்கையை விதைச்சி அந்த மக்களை அவர் தன் சார்பில் இழுத்துக்கிட்டார். இப்போது நான் சீமான் அவர்கள் அண்ணன் வந்தார்னாக்கா நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கார்ப்பரேட் கம்பெனிஸ்கள் முழுசாக மூடப்படமான்னு கேட்டிங்கன்னா 90% 90 விழுக்காடு இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்கள் எல்லாம் மூடப்படும். அரிசிக்கு கார்ப்பரேட் கம்பெனி இருக்குது, இன்றைக்கி சர்க்கரைக்கு கார்ப்பரேட் கம்பெனி இருக்குது, ஜூஸுக்கு கார்ப்பரேட் கம்பெனி இருக்குது, கரும்பு ஜூஸுக்கு கார்ப்பரேட் கம்பெனி இருக்குது, மீத்தேனி ஈத்தேனி இது எல்லாத்தையும் எடுக்கிறதெல்லாம் இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான். அதாச்சுங்களா. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய விஷயத்தை கார்பனு மலையை வெட்டி விற்கிறது இது எல்லாத்தையும் வாங்குறது யாருன்னா கார்ப்பரேட் நடுவில் இருக்கிற ஒரு கம்பெனி. பேர் சொல்ல விரும்பல கம்பெனிங்க பேரை. ஸோ கம்பெனிஸ்க்கு இது இந்த வீடை கட்டுற கம்பெனி, பில்டிங்கில் கட்டுற கம்பெனி கட்டிட்டு பெருசாக மேலே கட்டிடுவாங்க. அதுக்கு மேலே ஒரு போர்டை போட்டுருவாங்க. அந்த போர்டில் கூட என்னன்னாக்கா தமிழில் அதுக்கான வார்த்தையை சொல்லுவோம், பட் இங்கிலீஷில் சொல்கிறதானே அவங்களோட பேரை வந்து அப்படி தான் வச்சுக்கிறாங்க. செல்வாக்கோ என்னமோ சொல்லுவாங்க தமிழில். இப்போ ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க, ஒரு பெரிய பணக்காரு செல்வாக்கு உள்ளவர், ஒரு நல்ல ஒரு இதுக்கு எப்படி இருக்குவாங்களோ என்னோட இதுக்கு சரி விடு அது வேணா. ப்ரிஸ்டேஜ் குக்கர் தெரியுங்களா, இந்த மாதிரி குக்கர் கம்பெனிஸ்ன்ட்டு சரி அந்த பேரில் இருக்கிற சில பணக்காரங்க ப்ரிஸ்டேஜ் பார்க்குற பணக்காரங்க இருப்பாருங்க இல்லையா, அவங்களோட கம்பெனிஸ் பெரிய பெரிய ஆளுங்களோட கம்பெனி. இந்த கம்பெனிங்க எல்லாமே இவங்கக்கிட்ட இருந்தால் சிமெண்ட்டு கல்லை வாங்கி எல்லாம் கட்டுறதெல்லாம் எங்கிட்ட இருந்தால் இதுக்கு மலையை ஒடிக்கிறது இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வேறு யாரும் கிடையாது, டிஎம்கே தான். இவங்களோட ஆட்சியில் இருக்கிறவங்க தான் மணல் கொள்ளை இந்த மலை கொள்ளை இது எல்லாத்தையும் பண்ணுறவங்க எல்லாம் இவங்க தான். இந்த விஷயத்துலேருந்து மாறுபட நாம் தமிழர் கட்சி, ஏன்னா இயற்கையை காப்பாற்றுறதுக்கு இப்போது நாம் தமிழர் கட்சி முழுசாக இன்னும் அவங்க எம்எல்ஏ சீட் அடிக்கலை, கவுன்சிலர் சீட் மட்டும் தான் 6 சீட் வச்சுருக்காங்க. ஆனால் எம்எல்ஏ சீட்டை வரல, இன்னும் பெரும் ரீதியாக வளரல. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த அரசியல் டைமில் பெருசாக வளர்கிறாங்க. இந்த பெருசாக வளர பார்க்குற முன்னாடி இவங்க வலுத்து வைப்பாங்க யார், கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் காசை போட்டு நிறைய பேரை வளர்த்து வைக்குவாங்க ஆக்டர்ன்ட்டு. இன்றைக்கி வந்து இப்போ வளர்ந்துட்டு வர ஆக்டர் வந்துட்டு துப்பாக்கி வந்து நம்ம தளபதி அவர்கள் ஒரு துப்பாக்கியை கொடுத்தாரு கையில், இன்றைக்கி அவர் வளர்ந்துட்டு வராரு. இப்போ கையில் துப்பாக்கியை கொடுத்துட்டு வந்தார் இல்லைங்களா தளபதி, இவரை வளர்த்ததும் கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான். ஏன்னா இவர் நிறைய விஷயத்தில் தன்னை ஒரு கார்ப்பரேட் சர்க்கார் படத்தை எடுத்துக்காங்க, தன்னை ஒரு கார்ப்பரேட்டால் தான் காட்டிப்பார். கம்பெனிஸுங்களை நடத்துகிற மாதிரி கம்பெனிஸுங்களை ஹையர் பண்ணுற மாதிரி ஒரு பாமர மக்கள் மாதிரி காட்டாது, ஒரு கம்பெனிஸால் ஹையர் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க. ஒரு பெரிய ஆள் போல் காட்டுவாங்க, ஒரு பிஸ்னஸ் மேன் போல் காட்டுவாங்க, ஒரு என்டர்பிரினர் மாதிரி காட்டுவாங்க இவர் தளபதி அவர்களை. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வச்சு இவருக்கு இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இவரோட பிஏவாக இருந்தவர் ஜெகதீஷ்,
அவரே தான் கிட்டத்தட்ட 3லேருந்து 4 படம், லியோ, மாஸ்டர், இப்போ வந்துட்டுருக்கு. இப்போ இந்த படம் இன்னும் சம்திங் இன்னும் ஒரு படம் எது ஒன்று மிஸ் பண்ணேன். இப்போ இந்த மாதிரி 3-4 படத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற காசு, முதலீடு பண்ணிக்கிறதும் தளபதிக்கு பிஏவாக இருக்கிற இந்த ஜெகதீஷ் அவர்கள் தான். இங்கே ஒரு ஏமாத்து வேலை பண்ணிக்கிறார் தளபதி. என்னன்னாக்கா, இவரே காசு போட்டு இவரே பேமெண்ட் அதிகமாக கொடுக்குற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி வேறு டைரக்டர் வேறு ப்ரொடியூசர் வரும்போதோ அவங்கக்கிட்ட பேமெண்ட்டை அதிகமாக வாங்க பார்க்குறாரு. இதை நான் சொல்லுங்க, நீங்களே போய் பார்த்து நீங்களே தெளிவாக அறிஞ்சிக்கோங்க. எந்த பேசுகிற விஷயமோ என்னோட தனிப்பட்ட அவர் மேலே இருக்கிற வெறுப்போ கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் வரக்கூடிய விஷயம், அவர் செய்யக்கூடிய அரசியல்லாம் யாருக்கு பொதுவாக யூஸ் ஆகுது. இப்போ டிஎம்கே இருந்துச்சு, 2000 ரூபா கொடுக்குறந்துச்சு, 1000 ரூபா கொடுக்குறந்துச்சு, பஸ்ஸு ஃப்ரீ இருந்துச்சு, நகை கொடுக்குது, கல்யாணத்துக்கு தாலி கொடுக்குறது, லேப்டாப் கொடுக்குறது, இந்த ஃப்ரீன்னு போகிறாங்க. ஆனால் தற்சார்பு பொருளாதாரத்துக்குள்ளே யாருமே வர மாட்டேங்கிறாங்க. மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஒரு 2 ஜெக்கு குடிக்க முடியும். அதுவே இவங்க என்ன பண்ணுறாங்க, கார்ப்பரேட் கம்பெனிஸ் கிட்ட கொடுத்து கவர்மெண்ட்டும் எடுத்து இந்த மதுவை நடத்தி இவங்க என்ன பண்ணுறாங்க, வேலையை ஒரு நிமிஷம் மதுவை விற்று இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, கம்பெனிக்கும் கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்குங்களே, இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குறாங்க. அதுலேருந்து வர கமிஷன் அமௌண்ட்டு இவங்க வாங்கிக்கிறாங்க. 2வது இவங்களே மதுபானத்தை தயாரிக்கிறாங்க தமிழ்நாடுன்ட்டு. அந்த மதுபானத்தில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காசு மிகவும் அதிகமாக இருக்கிறனால இவங்க அதை இன்னும் தொடர்ந்து நடத்துகிறாங்க. இந்த காசுக்கு தான் இவங்க ஆசைப்பட்டு, புரோக்கர் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு மக்களோட நலனை கெடுக்கிறாங்க குடியினால். ஒரு மனிதன் சம்பாதிக்கிறது 500 ரூபானாக்கா ஒரு நாளைக்கு இவங்கக்கிட்ட குடிச்சிட்டு போகிறதே 300 ரூபா 400 ரூபா குடிச்சிட்டு போயிடறாங்க ஒரு நபர் ஒரு நாளைக்கு. இதில் குடிக்க வச்சு மக்கள்களை இன்னும் தெளிவுக்கே வராமல் இவங்களை பற்றி சிந்திக்கவே விடாமல் குடிச்சு இன்னும் அடிமை பண்ணுது. இதுக்கு இந்த மானங்கிட்ட முக்தாரெல்லாம் வேறு வந்து அப்படியே இவங்க கட்சி சார்பாக எல்லாம் டிஎம்கே தான் வந்துச்சு, டிஎம்கே தான்ப்பா இதையும் வந்துச்சு. தாலியை நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம், தாலியை ஃப்ரீயாக கொடுக்குறோம், இவ்வளோ பவுன் கொடுக்குறோம், அவ்வளோ பவுன் கொடுக்குறோம், கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அதே தாலி அறுக்கிறது உங்கள் டிஎம்கே கட்சி தான். இதை பற்றியெல்லாம் முக்தார் பேசுகிறதில்ல. வாய் கிளியே பேசுகிறாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும். கிளியே பேசுகிறாரு. இங்கே வரைக்கும் வந்துடுது வாய் முக்தாருக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவங்க. ஏன்னா வாங்குற கமிஷன் அங்கத்துலேருந்து அந்த தரகர்கள் புரோக்கர் கமிஷன் இங்கே வாங்குறாங்க. இந்த கமிஷனை வாங்கி இவங்களுக்கு போடுறாங்க. இந்த கமிஷனை போடுறதுனால இங்கே இந்த முக்தார், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க பின்னாடி போய் நின்று அப்படியே புரட்சி பண்ணுறங்கிற பேரில், அப்படியே நல்லது பண்ணுங்கிற பேரில், எங்கள் தாத்தா இதை பண்ணார், எங்கள் தாத்தா இதை பண்ணுறானே, இது வந்துக்கம்மா, எங்கள் தாத்தா அதை பண்ணானா அது வந்துமா. பேசுகிறதுக்கு முதல்ல வெக்கமாகும். உங்கள் தாத்தா பண்ண வேறு இன்னொரு வேலையை சொல்லிட்டா, ஈழத்தில் நடந்த போரில் உங்கள் தாத்தா பங்கிட்டு இருந்த முத்துவேல் கருணாநிதி அவர்கள் பங்கிட்ட விஷயங்கள் என்னென்னு தெரியுமா? எல்லாம் தெரியும், தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. தெரிஞ்சுக்கிட்டே தான் அந்த கட்சிக்கு சொம்படிக்கணுங்கிற பேர்லேயே தான் இவங்களாம் சொம்படிக்கிறது. காரணம் என்னன்னா அரசியல். இவங்க வக்கார இவங்களுக்கு வர கமிஷன் காசு, இவங்க குடும்பம் மட்டும் வாழ்கிறது. மொத்த மக்களில் சாதாரண விவசாயி அரிசியை வைக்கிறதுக்கு இப்போது அரிசியை பயிரிட்டு எல்லாத்தையும் வேலை பண்ணி அரிசியை எடுத்துடுறாங்க. நெல்லை எடுத்து ஒரு இடத்துல மூட்டையிலே வைக்கிறாங்க. அந்த மூட்டையில் வைக்கிறதுக்கு ஒரு ஷெட்டை கூட கவர்மெண்ட் இன்னும் அமைச்சு கொடுக்கல. இவங்க விவசாயியை பற்றி கவனிக்கிறேன்றாங்க. ஆனால் சின்ன வேலை இது. இப்போ இந்த வேன் தம்பி அதை வச்சு என்ன ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அந்த நெல்லை இவங்க வச்சுட்டு இருந்தாங்கனாக்கா, நெல் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஷெட் அமைச்சு அந்த ஷெட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு இடத்த இவங்க பண்ணி கொடுத்துருந்தாங்கனாக்கா, இன்றைக்கி நிறைய விவசாயிங்களுக்கு காசு வந்துட்டு இந்த நெல் பயிர்னால் வர காசு வந்து நெல்லுனால இந்த அரிசினால் வர காசு வந்து முழுமையாக வரும். இப்போ கொஞ்ச நாளில் என்ன அரிசி மொழிச்சிடுது, அதுலேயே இன்னும் கம்மியான விலைக்கு போகுது. சாதாரண மக்களால் இப்போ அந்த பெரிய இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஆறுதில்ல. அப்படியே போட்டாலும் குடிசையில் போட்டு வைக்கிறாங்க. குடிசையில் போட்டு வச்சாலும் அது மழை வந்து பெஞ்சு குடிசை உள்ளேயும் தண்ணி போகுது. அதையும் மீறி அவங்க மேலே பிளாஸ்டிக் தாட்பாலை போட்டு வைக்கிறாங்க. அதையும் மீறி அதில் தண்ணி போகுது. அங்கேயும் முழுசாக போயிடுது அரிசி. அது மட்டும் கிடையாது, காய் தண்ணி விவசாயிங்க தண்ணி நிலையோட குடிச்சிட்டு ஒரு இடத்துல குடிச்சிட்டு எந்த குடியை இவங்களே பட்ட சாராயம் காய்ச்சி குடிச்சிட்டு சாவறவங்களுக்கு 10 லட்சம் ரூபா. ஆனால் இங்கே விவசாயி அவன் காசு தேவைக்கு அவன் தயாரித்த பொருளுக்கு எனக்கு ஊதியமான நான் தயாரித்த பொருளுக்கு எனக்கு தகுதியான ஒரு பணத்தை கொடுங்கன்னு கேட்டதுக்கு இவங்க கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே சுட்டாங்க. 19 பேர் கிட்டத்தட்ட. ஆமாம், 19 பேர் சுட்டாங்க. நம்மாழ்வார்னு ஒருவர் விவசாயத்தை பற்றி தெளிவாக அவ்வளோ கிளியராக கரெக்டாக எல்லாத்தையும் பேசுகிறாங்க. நம்மாழ்வாருங்கிற ஒரு பெரியவர். இப்போ அவர் இல்லை, ஆனால் அவ்வளோ விளக்கம் விவசாயத்தை பற்றின புரிதல், விவசாயம் பற்றின எனக்கு கொஞ்சம் கூட அந்த 67 தேர்தலில் நான் நம்மாழ்வாரை பற்றி தான். ஐயா வந்து அந்த அளவுக்கு நல்லபடியாக எல்லா விஷயத்தையும் பேசுவார். விவசாயத்தில் வரத்துல இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுன்ட்டு நிறைய விஷயத்த பேசுவார்.
விவசாயத்தை பற்றின விஷயம், எதை போடணும் எதை போடக்கூடாது, யூரியாங்கிற பேரில் என்ன கொடுக்குறாங்க கார்பரேட் கம்பெனிஸ், இந்த கவர்மெண்ட்டையும் அவங்களெல்லாம் உள்ளே விடுத்து நம்ம செடிங்களெல்லாம் இந்த யூரியா என்ன பண்ணுது எல்லாத்தையும் மொத்தமாக பேசுவார். ஆனால் ஒருவருக்கு ஒரு இடத்துல கூட கூப்பிட்டு இந்த திமுக அரசாங்கம் எந்த ஒரு அவார்டு, காசு, பணம் எதையும் கொடுக்கறது கிடையாது. இந்த விஷயத்தெல்லாம் இந்த திமுக அரசு பார்க்குறதுல தமிழர். அதே மாதிரி இவர் தமிழுக்கோசம் தொண்டாற்றுறவர் ஒரு சயின்டிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர். தமிழை பற்றி ஆராய்ச்சி பண்ணவருக்கு ஒரு பேரை சொல்கிறது வேணாம், அவர் பேரை அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. இவர் இதை கண்டுபிடிச்சார், இவர் அதை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு தமிழை பற்றின பெருமைக்கூடிய விஷயத்தை தான் கண்டுபிடிப்பார். அவர் பெருமைக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி இப்போ இந்த திராவிடர்கள், நான் யாரை சொல்கிறேன், தெலுங்கர்கள், இவங்க போய் என்ன பண்ணாங்கன்னா பின்னாடி அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த அவார்டை திரும்ப அவர்கிட்ட கைப்பற்றிட்டாங்க. இது தமிழருக்கு நடந்த ஒரு அநீதி. இந்த விஷயத்தை பற்றியும் இவங்க எதுவும் கண்டுக்கிறது கிடையாது, இவங்களும் கண்டுக்கிறது கிடையாது. இப்போ வந்த தளபதிக்கிறார் பாருங்க, இவர் டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி. எப்படியா போட்ட போட்டின்னு நினைக்கிறீங்க? அவர் 2000 ரூபாய் தராருன்னா இவர் 2500 ரூபாய் தராரு. இவர் ஒரு அரை பவுன் தராருன்னா இவர் 1 பவுன் தராரு. அவர் சைக்கிள் தராருன்னா ஒரு பைக் தருவார். நெக்ஸ்ட்டு அவங்க என்னென்னலாம் வெளியிடுறாங்களோ அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பொருளை போட்டு தரணும். இது எதுலேருந்து தருவார்? 5 லட்சம் கோடியை அலகேட் பண்ண தமிழ்நாட்டுக்குன்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் அலகேட் பண்ணுற காசை இந்த நாய்ங்க எதுக்குமே செலவு பண்ணாமல் பெரிய இந்த ஆட்சி, இவங்களோட ஆட்சி உக்காரணுங்கிற பேரில் இவர் ஒரு எவ்வளோ இப்போ தர நிற்கிறாரு, ஏடிஎம்கேக்கார வந்துட்டு இப்போது 8000 ரூபாய் கூப்பன் தராராம், கிஃப்ட் கூப்பன். அந்த 8000 ரூபாய் கிஃப்ட் கூப்பனை வாங்கி எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ண முடியும்? திரும்ப ஒரு மாதம் கழிச்சு மொத்த காலத்துக்கு 8000 முடிஞ்சிருமா? எங்ககிட்ட 8000 கொடுத்து நீங்கள் 8000 கோடி அடிக்கிறீங்க. இதை பற்றியும் இந்த திமுக அரசாங்கம் பேசுகிறதுல தாவேக்காவில் இருக்கிறவங்க யாரும் பேசுறது? எனக்கு இவங்களே தான் அது வரவேற்கிறாங்களே. அவங்க நான் 8000 கொடுத்தேன்னா இவங்க 10000 கொடுக்குறேன்றாங்க, நான் இவங்களுக்கு 2000 கொடுக்குறேன்னா இவங்க 3000 கொடுக்குறேன்றாங்க, இவங்க அரை பவுன் கொடுக்குறேன்னா இவங்க 1 பவுன் கொடுக்குறேன்றாங்க. இவர் வந்து இப்போ வந்துட்டு எனது 6 சிலிண்டர் கொடுக்குறாராம். இந்த 6 சிலிண்டர் கேஸை தான் வாங்கணுமா? மாடு சாணியை வச்சு பயோகேஸ்ன்னு ஒன்று எடுக்க முடியும். அது தளபதிக்கு தெரியுதா? இதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? கார்பரேட் கம்பெனிகளையே திரும்ப போய் வேலை செய்கிறாரு. ஜூஸை குடிக்காதீங்கன்ட்டு, எந்த ஜூஸை? கொக்கோகோலாங்கிற ஒரு ஜூஸ் கம்பெனி. இந்த ஜூஸ் கம்பெனிக்கு தண்ணிக்கு எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ போகுது, எவ்வளோ வருதுன்னு தளபதிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவருக்கு இதை பற்றின கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. இதுக்கு எவ்வளோ லட்சம் லிட்டர் செலவாகுது தண்ணி, இதெல்லாம் தெரியும். இதை குடித்தா உடம்புக்கு எவ்வளோ கேடுன்னு தெரியும் தளபதிக்கு. இப்போது தலை அவர்கள் பண்ணலையா இந்த கேம்பா ஜூஸ்க்குன்னு கேட்கலாம், நீங்கள் பண்ணார் தான் இல்லைன்னு சொல்ல. அவர் பண்ணாலும் சரி, யார் பண்ணாலும் சரி, தவறு தான். அதை யாரும் இங்கே சரி பண்ண போகிறதில்ல. தப்பு தான். ரெண்டாவது விஷயம், இப்போ இவர் கொக்கோகோலாவை ஒரு கத்தி ஃபிலிமில் வந்துட்டு இந்த கொக்கோகோலா கம்பெனிக்கு இவ்வளோ சேதம் துல்லியமாக பேசுகிறாரு. ஆனால் உண்மையான வாழ்க்கையில் அப்படி இல்லை. அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே 10 வருஷம் முன்னாடியே கொக்கோகோலாக்கு இவரே போயிட்டு விளம்பரம், கொக்கோகோலா ஜூஸ் வாங்கிக்கிறீங்க வெறும் 5 ரூபா தான். எது கொக்கோகோலா ஜூஸ் வெறும் 5 ரூபா தான். இன்றைக்கி 15 ரூபாய் ஆயிடுச்சு. கம்பெனி நல்லா வளர்ந்துச்சு. அதுக்கு ஒரு காரணம் தளபதியும். ஏங்க ஒரு சின்ன ஒரு 5 லட்சம் பேராக தளபதியை பார்த்து வாங்கி குடிச்சிக்க மாட்டாங்களா இன்றைக்கி அந்த குளிர்பானத்தை? காரணம் இவர் குளிர்பானத்தை அன்றைக்கி வளர்த்து விட்டார். இன்றைக்கி இப்போ அதை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிற. கத்தி படத்தில் வந்து பேசினார் கடைசியாக. திரும்ப அதுக்கப்புறமா வர படத்துலலாம் எதை பற்றியும் பேசுறது கிடையாது. வெறும் இவர் எடுக்கிற படங்கள்லாம் கமிஷன் தான். நான் இந்த ஜனங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி படங்கள்லாம் எதுவும் எடுக்கிறது கிடையாது. ஜனங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவரோட மாசுக்கோசரம் தான் படத்தை மாசாக வைக்குவார், மாசாக எடுக்குவார். ஜனங்களுக்கு இந்த தப்பு நடக்குது இதை காட்ட மாட்டார். இவர் இலவசத்தை எதிர்த்த மாதிரி சீன்லாம் வச்சார். சர்க்கார் படத்தில் மிக்சி தேவையா, கிரைண்டர் தேவையா, எல்லாம் தேவையா தூக்கி போட்டார். இப்போ நாங்கள் எப்படி கேஸை ஓப்பன் பண்ணிட்டு கேஸை வச்சு பற்ற வைக்க வரா? நாங்கள் ஒரு புது படத்தில் வைக்கணும்னு நினைக்கிறோம். தமிழ் தேசிய அரசாங்கம் வந்திருந்தியோ நாங்கள் வந்துட்டு கேஸ் ஓப்பன் பண்ணிட்டு தீபாவளி பிளாஸ்ட்னு சொல்லிட்டு கேஸை வெடிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பியூர் இலவசமாக கொடுக்குறாரு. இலவசமே தப்பு தானே. இலவசத்துக்கு காசை வாங்கி தானே ஓட்ட போட்டிங்கன்றார். இப்போ இவர் என்னத்தை கொடுக்க போகிறாரு? சர்க்காரை திரும்ப நீங்களே உட்காந்து பாருங்கள் தளபதி. சர்க்கார் எடுத்தவர் யார்? முருகதாஸ். எப்படி எடுத்தாருன்னு தெரியல படத்தை. நாளை பின்னே இவர் பண்ண போகிற அரசியலை தெரிஞ்சுதான் எடுத்தாரு தெரியல. மிக்ஸி எல்லாம் தூக்கி போட்டு வச்சாங்க. நாளைக்கு சிலிண்டர் போட்டு ஓடிக்கணும். இப்போ இவர் பண்ணக்கூடிய அரசியல் இதுவாகுது. சரி, இவரை பின்தொடர்ற பின்னாளர்கள் யார்? தளபதி ரசிகர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவர்கள் யாருமே தொண்டர்கள் கிடையாது. தொண்டர்கள் தன்னோட ரசிகர்கள் பண்ணக்கூடிய தப்பை தளபதிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இவர் அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வைக்க மாட்டேங்கிறாரு. பாருங்களா தம்பிங்களா, அரசியலுங்கிறது எப்படி கிடையாது. அரசியல் வந்து வேறு. அரசியலில் இந்த மாதிரி பொறுப்பாக்கணும், இந்த மாதிரி பேச்சுங்களை விடக்கூடாது. ஒரு சில பெண்மணியெல்லாம் சாட்டையை என்ன மாதிரி கொச்சையான வார்த்தையில் பேசுது தெரியுங்களா? ஒரு ஆண் குறியை நான் ஒச்சிடுவேன், அது மாதிரி பேசுகிறதுக்கே கூச்சமாக இருக்குது. அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்துது ஒரு பெண்மணி.
அந்த பெண்ணை இவங்க கட்சியிலேருந்து இவர் ஸ்டார்டிங்கே இதெல்லாம் வந்து தொடர்ச்சியிலே இவர் வந்து பேசும் போதவே நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும், அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அரசியலில் நிறைய பேர் நம்மகிட்ட வாதத்தை வைப்பாங்க, ஆனால் நம்ம திரும்ப அவங்ககிட்ட வாதத்தை தான் வைக்கணுமே தவிர நம்ம அவதூறாக பேசக்கூடாது, அசிங்கமாக பேசக்கூடாது, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தளபதிக்கு தெரிஞ்சுருக்கணும், தளபதி பேசியிருக்கணும், தளபதிக்கு தெரியும் இதெல்லாம், ஆனால் அவருக்கு சொல்கிறது கிடையாது. பேப்பரில் ஏன் எழுதிட்டு வராரு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கிறீங்களா? யாருனாச்சும் ஒருத்தராவது பேப்பரில் எழுதணுன்ட்டு என்னங்க அவசியம்? மக்கள் கஷ்டத்தை பேசுகிறத மனசுலேருந்து பேசலாம். இப்போ நீங்கள் ஒரு அரசியலுக்கு வரீங்க, நீங்கள் ஒரு வீடை பார்க்குறீங்களோ, இப்போ ஒரு வீட்டில் இருக்கிற பிரச்சனைங்களை நீங்கள் பேப்பரில் தான் எழுதி பேசுனாங்களா? தமிழ்நாடு என் வீடு மதின்றாரு. ஏன்பா வீட்டில் இருக்கிற பிரச்சனையை நீ பேப்பரில் எழுதி தான் பார்ப்பியா? ஜனங்க படுறோம், அண்ணன் தம்பி படுற கஷ்டம், அப்பா அம்மா படுற கஷ்டத்தெல்லாம் உனக்கு கண்ணில் பார்த்து தெரியலையா? அது எல்லாத்தையும் பேப்பரில் பார்த்து தான் பண்ணணுமா? அப்போ இது ஒரு நாடக கும்பல்னு தெரிஞ்சுக்கோங்க. இவங்க படத்தில் எப்படி நடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் வருவார், பேசுவார், 5 நிமிஷம் பேசுவார், ஒரு சில டைமில் எமோஷ்னலாக பண்ணுவார். ஒரு படத்தில் எப்படி எமோஷ்னல் ஆக்ஷன், த்ரில்லிங், அதுக்கப்புறமா கொஞ்சம் மாஸ் சீனோ, எமோஷ்னல் பண்ணுறது, இவங்களை அடிக்கிற மாதிரி பேசுறது, டேமேஜ் பண்ணிக்கிறது, எல்லா வேலையும் நடக்கும் ஒரு படத்தில். அதே மாதிரி இவரை வாரத்தில் இன்ட்ரோவில் வரத்து நடுவில் பேசுறது, மாசாக பேசுறது, கொஞ்சம் ஒரு டைம்லலாம் அழுதுட்டு சாரின்றது. படம் அப்படியே நட்சத்திரத்தில் வரும்போதும் படம் ஸ்கிரிப்ட் சூப்பர். ஆனால் தளபதி எங்ககிட்ட நாங்கள் இந்த தடவை ஆட்சிக்கு வரும்போது, நாங்கள் இந்த தடவை இங்கே சரியான வகையில் பேசும்போது தான் நீங்கள் ஆட்சிக்கு வரணுமா? நாம் தமிழர் சரியான வகையில் இப்படி கை தூக்கும் போது தான் நீங்கள் ஆட்சிக்கு வரணுமா? எத்தனை வருஷம் வராதுங்க. ஏன் இன்றைக்கி வரீங்க? கார்ப்பரேட் கம்பெனிஸ் இன்றைக்கி தான் வர சொன்னாங்க. ஏன்னா நாம் தமிழர் இந்த தடவை வளர்ந்து வரது கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு எல்லாம் கரெக்டாக தெரிய வருது. அவங்களுக்கு தெரிஞ்சும் போச்சு இந்த தடவை இவங்க வந்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும், எந்த மாதிரி வர நாப்புவியன்ட்டு. காரு கம்பெனிலேருந்து வண்டி கம்பெனியில் நினச்சி வச்சுக்கோங்க, நீங்கள் வேணால் குறித்து வச்சுக்கோங்க. காரு கம்பெனி, வண்டி கம்பெனிலேருந்து எத்தனை கம்பெனி இதோ அத்தனை கம்பெனி மூடப்படும். முதல்ல மனிதனுக்கு தண்ணி போவோம், அவன் வீட்டுக்கு போவோம், குடிக்கிற நல்ல தண்ணி அவங்க வீட்டுக்கு போவோம். இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸுங்க எடுத்து ஒரு காரை தயாரிக்கிறது 2 லட்சம் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு நல்ல காரை இங்கே தயாரிக்கிறாங்க. ஜப்பானில் இருக்கிற கம்பெனி அங்கே விட்டுட்டு இங்கே வந்து தயாரிக்குது காரை. ஜப்பானில் இருக்கிற கம்பெனி மட்டும் கிடையாது, எங்கே இருக்கிற கம்பெனி எல்லாம் இங்கே வந்து தயாரிக்குது. ஃபோனை தயாரிக்கிறதுக்கு ஒரு கம்பெனி, இதை தயாரிக்கிறது. படிக்கிறது நம்மளோட படிப்பு, நம்மளோட வரலாறு பேசணும், நம்மளோட எஜுகேஷன் லெவலில் பேசணும், நம்மளோட பண்பாடை பேசணும், நம்மளோட கலாச்சாரத்தை பேசணும். எஜுகேஷனும் நம்மளை சார்ந்துக்கிற எஜுகேஷனை பேசணும். அமெரிக்காவில் இருக்கிற ஆளை பற்றி நம்ம பேசக்கூடாது, இட்டாலியில் இருக்கிற ஆளை பற்றி நம்ம பேசக்கூடாது, சரிங்களா? ஆனால் இங்கே இருக்கிற கல்வி மொத்தமாக எல்லாம் அங்கே தாங்க இது சாதகமாக. அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, முதல் லைட்டாக கண்டுபிடிச்சாங்க, அதை யார் பண்ணாங்க, இதை யார் பண்ணாங்க, இது தாங்குது. தமிழர்களோட வரலாறு தமிழ்நாட்டில் பேசுகிறதுக்கு அந்த புக்குங்களே கிடையாது. திருக்குறள் இருக்குது, அதை நிறைய பேர் வாங்கி படிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறமா திருவாசகம் நிறைய இருக்குது, நம்மளோட புராண கதைகள், அதுக்கப்புறமா வரலாறுகள் எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது தமிழர்களுக்கு. யாரும் வாங்கி படிக்கிறது கிடையாது. இதுக்கெல்லாம் தளபதி எதுவுமே பேசுகிறதே கிடையாது. இதை வாங்கி படிங்க. தளபதியை சுற்றி இப்போ இவ்வளோ ரசிகர்கள் வராங்க, இவ்வளோ லட்சம் பேர் வராங்க, அவ்வளோ லட்சம் பேர் கையில் திருக்குறள் எடுத்தாங்கன்னா, திருக்குறளை இவர் வரையறுத்தாருன்னா எத்தனை லட்சம் பேர்களை திருக்குறள் போகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் எடுக்கிறது கிடையாது. எங்களுக்கு இவர் மேலே ஆத்திரம் வர்றது, நாம் தமிழர் பசங்க ஏன் ஆத்திரமாக தளபதியை பார்த்து பேசுகிறீங்க, ஏன் கோவப்படுறீங்க தளபதி பார்த்தா, இதுக்கு தான். இவ்வளோ பேர் படையை வச்சுன்னு நாங்கள் இன்றைக்கி உருவாக்குன ஒரு படையை நீ வந்து அந்த படையை அழிக்கிறதுக்கு வர மாதிரி ஒரு பின்பத்தை க்ரியேட் பண்ணிட்டு வர. நீ பின்பத்தை க்ரியேட் பண்ணிட்டு வரும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, எங்களோட பிள்ளைகளை நாங்கள் இந்த நாம் தமிழர் பிள்ளைகளை இந்த மாதிரி வளர்த்து வச்சுக்கிறார் அண்ணன் சீமான். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு தவறான வழியில் போக மாட்டாங்க. இந்த சைடு போனாலே தவறு தான், டிவிக்கு சார்பாக போனாலே தவறு தான். ஏன்னா புரிதல் அற்ற ஒரு கூட்டம் இந்த கூட்டம். ஸோ நான் யாருமே அந்த பக்கம் போகிறது கிடையாது. ஆனால் அந்த பக்கம் போயிடுவாங்களேன்ட்டு ஒரு பயம். அதனால தான் நாம் தமிழர் கட்சி இவங்க ஆட்சியிலே இல்லைனாலும், இவங்க எதிலே இல்லைனாலும், ஆட்சி வரப்போகிறது இல்லைனாலும் இவங்களை ஏன் அந்தளவு கடுமையாக எதிர்க்கிறாங்க, கடுமையாக ஏன் எதிர்பார்க்குங்களே அப்படியே ஸ்டாக்காக வைக்கிறாங்கனாக்கா இவங்க காரணம் இதுதான். இவங்க எடுத்துகிட்டு வர அரசியல் அந்த அளவுக்கு ஒரு மோசமான அரசியலாக இருக்குது. இந்த அரசியலை யாருக்கும் நன்மையெல்லாம் ஆக போகிறது கிடையாது. இது முன்னே எப்படி ஒரு ஆட்சி இருந்துச்சோ அதே ஆட்சி தான் இப்போ இருக்கும் போது. இதில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. தளபதி பேசுகிறதுல ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருக்குங்களே, இந்த டிவிகேவா இந்த டிஎம்கேவா, இந்த தீய சக்தியா இந்த தூய சக்தியா? எல்லாரும் பேசுகிற மாதிரி இங்கே அவ்வளோ முறை போட்டியெல்லாம் கிடையாதுங்க. 4 முனை போட்டி இதெல்லாம் கிடையாது. 2 பேருக்கு நடுவில் தான் இங்கே போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. 2 பேருக்கு தான் நடுவில் போட்டி. ஆனால் இவர் மு.க. ஸ்டாலின் இடத்துல நிற்கிற இடத்துல இவர் நிற்க மாட்டார். டெபுட்டி சிஎம் ஆகிற உதயநிதி ஸ்டாலின்கிற இடத்துல இவர் நிற்க மாட்டார். எனக்கு இன்னொரு கேள்வி, இவர் டிஎம்கேக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இவர் பிடிஎமாக வேலை செய்கிறாரு. காரணம் ஏன்னா இவங்களை எதிர்க்கிறாரு. ஆனால் இவங்களோட செல்வாக்கு குறையக்கூடாது, இவங்களை மரியாதை குறையக்கூடாதுன்னு இவங்க நிற்கிற இடத்துல நிற்க மாட்டேங்கிறாரு. கண்டிப்பாக இவர் நிற்கிற இடத்துல நின்றாருன்னா அடிக்குவார் சீட்டை. அதை யாராலையும் மறுக்க முடியாது.
தளபதி எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்துல அவருக்கு எம்எல்ஏ சீட் இருக்கும். நான் அது இல்லைன்னு சொல்ல. 60% மேலே இவருக்கு வாக்கு வரும் அந்த இடத்துல. இவர் நிற்கிற இடத்துல 50% 60% வாக்கு இவர் எடுக்குவார். எந்த கட்சி நின்றாலும் எல்லோரும் தூக்கி இவர் எடுக்குவார் வாக்கை. அதுக்கு நான் எதுவுமே பேசலை. இவர் நிற்கிற இடத்துல இவர் எடுக்குவார் வாக்கு. கணிசமான ஒரு வாக்கு எடுத்து எடுக்குவார். எம்எல்ஏ கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. 60% மேலே சான்ஸ் இருக்குது. ஆனால் இதை போய் நீ மு.க. ஸ்டாலின் இடத்துல நின்று எடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி இருக்கும். நீங்கள் பேசுகிற அளவுக்கு இந்த டிவிக்காகவும் இந்த டிஎம்கேக்கு தான் போட்டின்னும் போதோ, இந்த மு.க. ஸ்டாலினுக்கும் விஜய்க்கு தான் போட்டின்னும் போதோ அது அப்படியே கச்சிதமாக ஃபிட் ஆகும். அப்படின்னா டெபுட்டி சிஎம் அவங்களோட பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட போய் நின்றீங்கனாலும் சூட்டு கரெக்டாக ஆகும். நீங்கள் அவர் இடத்துல நிற்கல, இவர் இடத்துல நிற்கல, திரும்ப திரும்ப வந்து நீங்களே பேசுகிறீங்க. இங்கே டிவிக்கேக்கும் டிஎம்கே தான் போட்டி. எப்படி நம்புறது? முன்னாடியே இதே மாதிரி தான் கமலஹாசன் அவர்கள் வந்தார். வந்துட்டு இதே மாதிரி தான் டிவியை தூக்கி போட்டு வடிக்கிறாரு. இந்த தாத்தா ஆட்சி வேணுமான்றாரு, இதெல்லாம் வச்சுன்னு பேசுவீங்களான்றாரு. எல்லாத்தையும் போட்டு வச்சார். காசுக்கோசரம் ஓட்ட அதுக்கு இதுன்ட்டு. கொள்கை என்னன்னு கேட்டாக்கா கொள்கையை புக்கில் இருந்து தரேன். சரி புக்காக கொடுங்கண்ணா. இல்லை நான் வாயிலே சொல்கிறேன். இது ஒரு கொள்கை அவருக்கு. இவர் தான் வந்துட்டு உலகநாதன் கமலஹாசன். இவர் இந்த மாதிரி பண்ணார். இப்போ இவருக்கு அடுத்து வந்துட்டு உலகநாதன் என்ன பண்ணார்னாக்கா வந்தார், ஒரு ஆட்சி நின்றார், ஓட்டை வாங்கினார், 6% கிட்ட ஓட்டை வாங்கினார். 2வது டைம் போயிட்டார். இப்போ 3வது டைம் நின்றார். இதோ இப்போது வர ஆட்சியில் இவருக்கு 2 சீட்டை குத்தம். இவர் டிஎம்கேவோட இதில் தான் நீங்கள் கட்சியில் தான் நிற்கணும்னு சொல்லும் போது கட்சியை விட்டு போயிட்டார். சீட்டே வேணாம், நான் சும்மாவே இருந்து வேணாம் ஓட்டை வாங்கி கொடுக்குறேன், எனக்கு சீட்டே வேணான்ட்டார். இப்போ இவர் இந்த மாதிரி. இப்போ இவரை எந்த மாதிரி நம்புறது? இவர் அதே பி டீம் தான். கவலையே படாதீங்க. இந்த ஆட்சி முடிட்டோம், அடுத்த ஆட்சியில் பாருங்கள். இவர் அங்கே தான் போய் செட் ஆவார், அங்கே தான் போய் ஃபிட் ஆவார். இவர் வேறு எதுக்காகவும் வரல. இந்த ஓட்டை எந்த ஓட்டை நாம் தமிழருக்கு எத்தனை ஓட்டு வரக்கூடிய இருந்துச்சோ அந்த ஓட்டுங்களை உடைக்கணும். அவ்வளோதான். ஓட்டை உடைக்கணும். எனக்கு அது 10 லட்சமாகட்டும், 5 லட்சமாகட்டும், 1 லட்சமாகட்டும், 2 லட்சமாகட்டும், இல்லை 1 கோடியாக கூட இருக்கட்டும், இல்லை 50 லட்சமாகட்டும், 60 லட்சம் ஆகட்டும், உடைக்கணும். கன்ஃபியூஷன் பண்ண ஜனங்களை. டிவிகேவா, டிஎம்கேவா, என்டிகேவா, ஏடிஎம்கேவா போட்டி. எல்லாரும் கரெக்டான ஃபிட்னஸ் தாங்க. இன்றைக்கும் நாம் தமிழர் பிள்ளைங்க மாறாது. நாம் தமிழர் சேர்ந்தவங்க யாரும் மாற மாட்டாங்க. நாம் தமிழர் எல்லோரும் நாம் தமிழர் தான் வாக்களிக்குவாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் நான் இவங்களுக்கு ஓட் போடலாமா, இவங்களுக்கு ஓட் போடலாம் போதோ இங்கே சீமான் அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள் பெருசாக தெரிஞ்சார். இப்போ இவர் வந்து என்ன பண்ணாருனாக்கா இந்த 2 பேர் நடுவில் வந்து இப்படி நின்ட்டார். இவர் அதில் இங்கே வந்து நின்றது இல்லாமல் இன்னொருத்தர் இவங்களை கை காட்டல. இவர் இந்த கையை தூக்கிட்டு இன்னொரு கையை யாரை இவங்களுக்கு ஃபேவராக இருக்குங்களே, 2 பேரும் ஃபேவர் தான். டிஎம்கேவும் டிவிகேவும் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இந்த ஒரே மதிக்கிற கட்சி இவர் கூப்பிட்டார். ஒன்று போட்டால் ஓட்டு எனக்கு போடு, இல்லைனா அவங்களுக்கு போடுறு. புதுசாக அந்த என்ன நம்மளனாலும் பரவாயில்ல, ஆனால் டிஎம்கே போட்டுரு ஓட்டை, அப்படி டிஎம்கே போடலாம் எனக்கு போட்டுரு ஓட்டை. 2 பேர் தாங்கணும். இதில் 3வது ஒரு ஆள் நினைக்காது. இதே பேச்சு. ஏன்னா டிஎம்கேக்கு இது பி டீம்ன்றனா டிஎம்கே தான் இந்த வேலையை பார்க்குறது. ஏடிஎம்கே இந்த வேலையை பார்க்குறது கிடையாது. இந்த குளோன் கட்சிகளெல்லாம் உருவாக்குறது கிடையாது. பினாமி கட்சிகளை உருவாக்குறது கிடையாது. ஆனால் இந்த டிஎம்கே பினாமி கட்சிகளை நிறைய கட்சிகளை உருவாக்கி வச்சுருக்குது. நிறைய கட்சிகளை உருவாக்கும் இன்னும் வருங்காலத்தில். போட்டால் 2 பேர் தான் ஓட்டு. ஒன்று இவருக்கு போடு, இல்லை இவருக்கு போடு. 2 பேரும் லாஸ்ட்டில் சேர்ந்துருவாங்க. இவர் மாற்றா நிற்க மாட்டார். இவர் வேறு தொகுதியில், இவர் வேறு தொகுதியில். ஆனால் பக்கத்துலேயே நிற்பாருங்க. ஆனால் ஒன்றா நிற்க மாட்டாங்க. இவங்க இதுதான். இவங்களோட அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப மூலலாம் தேவையில்லைங்க. இவங்களை உன்னிப்பாக கவனிச்சாலே போதும், கிளியராக தெரிஞ்சிடும். தளபதி வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. தமிழை நாங்கள் அரசாங்கத்துக்கு இப்படி எடுக்குவோம்ப்பா, தமிழை வச்சு இப்படி பண்ணுவோம், தமிழை வச்சு அப்படி பண்ணுவோம். தமிழுக்காக எத்தனை வார்த்தை பேசியிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தமிழர் அண்ணன் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை தலைவரை எதை இடத்துலையாவது குறிப்பிட்டு, ஆமாம் இவர் தான் தமிழினத்துக்கு தலைவர், நீங்கள் எல்லோரும் இவர் போகிற ஒரு வாழ்க்கையை பின்தொடரணும், இவர் போகிற ஒரு ஒழுக்கமாக வாழணும், ஒழுக்கமான வாழ்க்கையை கடைபிடிக்கணும், இந்த விஷயத்தால் எங்கேயாச்சும் பேசியிருக்காரா? இதை பற்றியும் பேசுறது கிடையாது. ஒழுக்கங்கிறத ஏதாச்சும் கற்றுத்தரார். தமிழர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை பற்றி பேச ஒழுக்கமே இல்லாத இந்த கூட்டம் சுற்றுது. தளபதி அவருக்கு அக்கா இல்லைன்னா தங்கச்சி இல்லைன்னா பரவாயில்ல, அக்காவை நான் இருக்கோ, தங்கச்சியாக நான் இருக்கோ, பொண்டாட்டியாக கூட நான் இருக்குவேன். இந்த ஒரு பொண்ணு தளபதியை நான் 24 வருஷமாக லவ் பண்ணுகிறேன். இந்த ஒரு பொண்ணு தளபதி நான் இவ்வளோ வருஷமாக திரும்ப இன்னொரு பொண்ணு வந்து நான் லவ் பண்ணுறேன், இதெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அப்பாவுக்கு தெரியும் அப்படி. இந்த ஒரு பொண்ணு இந்த கூட்டத்தை ஒரு ஒழுக்கமற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிறாரு. எங்களுக்கெல்லாம் ஏன் கோவம் வருதுன்னா, ஏன் தமிழர்கள் இவ்வளோ இழிவாயிட்டாங்களா? இவர் வந்ததுனால ஒரு கூட்டத்தையே இந்த கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்துக்கு அறிவு, இந்த புரிதலுங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை தனியாக இவர் காட்டிட்டார். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நாங்கள் இவங்களை எல்லாரையும் தான் சேர்த்து தான் ஒழுக்கம் பண்ணி ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி ஒரு நல்ல ஒரு அரசியலை உக்காரிக்கணும் தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் இவர் நடுவில் வந்து குழப்பியோட பார்க்குறாரு. தயவுசெய்து யாரும் இதில் குழம்பாதீங்க. இந்த வீடியோ பார்க்குற தாவே நபராக சரி, நான் பேசுகிற இந்த மொத்த வீடியோவும் பார்த்து கொஞ்சமாவது புரிதலோடு பாருங்கள்.
நீங்கள் புரிதல் இல்லாமல் மறுபடியும் பார்த்துட்டு வந்து என்னையே திட்டுறது, கமெண்ட்டில் அசிங்கமாக கேட்குறது, இந்த வேலையை பண்ணிங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் பேசுகிற விஷயத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்து நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் நீங்கள் அப்போ பேசுங்க. யோசிச்சு பாருங்கள், சிந்திங்க, முதல்ல சிந்திங்க. தளபதி அவர்கள் சிந்திக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அரசியலுக்கே வந்துருது. ஆனால் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இவர் பண்ணக்கூடிய வேலை எப்படி இருக்குது, இவங்க 2 பேரும் நடுவில் போட்டின்றது, ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்றா நிற்கிறது இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் சிங்க் பண்ணி பாருங்கள். தமிழர்களுக்கு அநீதி நடக்கும் போதோ இந்த ராஜபிக்சேவை நம்ம பிரசிடென்ட் சீட்லேருந்து தூக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கையெழுத்து போடும்போது தளபதி அவர்கள் ஒரே ஒரு நபர் மட்டும் தான் கையெழுத்தே போடல. அந்த சிங்களனை அங்கேருந்து தூக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்கு, ஆட்சியில் தூக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்கு தளபதி அவர்கள் தான் சைனே போடல. இந்த விஷயமும் எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயத்தை நீங்களாம் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு நடக்கும்போது அநீதி நடக்கும்போது தளபதி எங்கே வந்துட்டாருன்னு. எங்கேயாச்சும் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் வந்து நின்றாருங்களா தளபதி? காவேரி பிரச்சனை வந்து நிற்கிறாரு, முல்லை பெரியார் பிரச்சனை. தமிழர்களுக்கு இந்த மாதிரி அநீதி நடக்கும்போது இதை பற்றியெல்லாம் பேசுறது சும்மா லைட்டாக காவேரி பிரச்சனை ஆச்சு, கச்சத்தீவை மீட்பு கொடுக்கும். கச்சத்தீவை மீட்கிறதுக்கு எப்படியா போட்ட ஒரு கதை இது வேணும், ஒரு செட்டப் வேணும். இதை பற்றியெல்லாம் தளபதி பேசுறது கிடையாது. ஏன் பேசுறது கிடையாது? அங்கே ரசிகர்கள் இருக்கிறாங்க, இங்கே ரசிகர்கள் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. சரி, இப்போ இவரோட இந்த விஷயத்தையும் விடுங்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். பர்சனல் விஷயம் தான் தளபதி அவரது. அவரோட மனைவி அவர்கள் இந்த மாதிரி டைவர்ஸை கேட்டு ஒரு விஷயத்த கோர்ட்டுக்கிட்ட போய் முன்னெடுத்து வச்சு சைன் போட்டு கொடுத்துக்கிறாங்க. தளபதி அவர்கள் இதுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன்? அவங்க இந்த எஃப்ஐஆரை கொடுத்து மறுநாள் கிடையாது, இன்னும் ஒரு 3 நாள் 5 நாள் கழித்து இவர் திரும்ப ஒரு நடிகையோட த்ரிஷா அவர்களோட இன்னொரு கல்யாணத்துக்கு போகிறார். அதுவும் ஜோடியாக துணியெல்லாம் ஒரே மாதிரி மேட்சிங்கான துணியை போட்டு இவர் போகிறார். இது என்ன வரைய இருக்குது? ரசிகர்களுக்கு ஒழுங்கு பண்ணி சொல்லிக் கொடுங்கனாக்கா நீங்களே இப்படி ஒழுக்கமற்ற மதிக்கிறீங்க. உங்கள் மனைவி அவர்கள் தான் கேஸை கொடுத்துக்கிறது. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கணும். ஒன்று ஆமாம் இப்படி, இல்லைனா இப்படி, இல்லைனா இது, இல்லைனா அதுன்னும். அவங்கள வீட்டை விட்டும் வெளியே துரத்தி அவங்க திரும்ப மறுபடியும் ஒரு மனு என்னன்ட்டு கோர்ட்டுக்கிட்ட என்ன வீட்டுக்குள்ளே விட சொல்லுங்கள், என் வீடு வந்துட்டு அங்கே இருக்குது, பிரிட்டனில் இருக்குது, எனக்கு நான் பிரிட்டன் சிட்டிசன்ஸ் தான், நான் எனக்கு வந்து பிரிட்டனில் தான் இருக்குது எல்லாமே இடங்கள்லாம், என்னால் இங்கே தங்க முடியாது, ஆனால் எனக்கு இங்கே ஒரு வேலை இருக்குது, இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு போனோம், அதனால எனக்கு இவர்கிட்ட ஒரு வீடை வாங்கி கொடுங்க. எனக்கு வெளியே எங்கேயும் வீடெல்லாம் கிடைக்கல, வெளியே வீடெல்லாம் எங்கேயும் பார்க்குறதுக்கு இல்லை, எனக்கு ஒரு வீடு, இவரோட வீடை வாங்கி கொடுங்க. 11 வீடை வச்சுங்கிறார் தளபதி. இப்போ எலெக்ஷன் டைமில் போய் இவரை தான் குத்தந்து என்கிட்ட எத்தனை வீடு இருக்குன்ட்டு தளபதி அவர் வாக்குமூலத்திலேயே அவர் எழுதி கொடுத்துட்டு வந்த விஷயத்துலேயே இவ்வளோ வண்டி இருக்குது, இவ்வளோ கார் இருக்குது, 4 கார் இருக்குது, இவ்வளோ வண்டி இருக்குது, அதுக்கப்புறமா இவ்வளோ வீடு இருக்குது. இப்போ இவ்வளோ வீடு இருக்கிற இடத்துல ஏதாச்சும் ஒரு வீடு உங்களோட மனைவி உங்களோட பொண்ணு வெளியே தான் தங்கினுது, பையன் வெளியே தான் தங்கினுங்கிறாங்க. இவங்க எல்லாரையும் இவர் வீட்டுக்கிட்டே சேர்க்கறதில்ல. பசங்களுக்கு கடத்த குத்துன்றாரு காசு. பசங்களுக்கு 84 லட்சம், இன்னொருத்தருக்கு 80 லட்சம், பொண்ணுக்கு 5 லட்சம் குத்துன்றாரு, அம்மாவுக்கு 3 கோடி குத்துன்றாரு, அப்பாவுக்கு 85 லட்சம் ஒத்துக்கிறேன்றாரு கடனை. இதெல்லாத்தையும் வச்சு பாருங்கள். தளபதி அவர்கள் தரம் போடும் போதோ தரத்தில் கீழே இருக்கார். அவர் நடிகர் தான், நடிகராக எனக்கும் பிடிக்கும், படத்தில் நானும் பார்ப்பேன், நானும் விசில் அடிக்குவேன், அதோடு விட்டுருவேன். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கெல்லாம் நான் சேர்க்கவே மாட்டேன். ஏன்னா அதுக்கான ஆள் கிடையாது. ஏன்னா அவரோட கோட்பாடு அந்த மாதிரி கிடையாது. தமிழ் தேசியம் திராவிடம் சொல்லும் போது அங்கேயே 2ஆக போந்துச்சு அந்த கட்சி. 2வது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தனித்த கட்சி தான் இவருன்றாரு. ஏடிஎம்கேல இருக்கிறவங்களோ டிஎம்கே இருக்கிறவங்களோ மீதி கட்சியில் இருந்தாலும் 60% இவரோட கட்சியில் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர்? 60% பேர் இவரோட கட்சியில் உட்காந்துங்கிறாங்க. இப்போ யாருமே கிடையாது, எல்லாம் குற்றவாளிகள் தான். மணல் கொள்ளை, பெண்கள் மேலே கை வச்சவன், அசிங்கமாக பேசுகிறவன், பெண்கள் கூட அசிங்கமாக பேசுகிறாங்க. ஒரு கட்சியில் இருந்த எல்லாரையும் சொல்ல, சில பெண்கள்லாம் ரொம்ப அசிங்கமாக கேவலமாக திட்டுதுங்க பொண்ணுங்க. அந்த பெண்களெல்லாம் தூக்கி இவர் அரசியலில் போட்டு எம்எல்ஏ சீட்டுக்கு உட்கார வச்சுக்கிறாரு தளபதி அவர்கள். இதெல்லாத்தையும் நீங்களே போய் யோசிச்சு பாருங்கள். இவர் வராரு, இவருக்கான தனி இடம்ன்றாரு, தனியாக நிற்கிறேன்றாரு. நான் தனியாக நின்று 1% வாங்கி கட்டுறேன். ஏன் தனியாக நின்று 1% இல்லை 8% வாங்கிது நாம் தமிழர் கட்சி. இதை பற்றி என் தளபதி பேச மாட்டேங்கிறார். எங்களை முழுசாக அவருக்கு அழிக்கணும், எங்களோட வாக்கை பிரிக்கணும், இதுதான் அவரோட நோக்கம். இந்த நோக்கத்துக்காக தான் அவர் உள்ளே வந்தார். கார்ப்பரேட் கம்பெனிஸ் கிட்டே இதுக்காக தான் காசை வாங்கினார். கார்ப்பரேட் கம்பெனிஸ் இதுக்காக தான் அவரை வலுத்து விட்டது, சரிங்களா? ஆனால் இதெல்லாமே அவங்களோட ரசிகர்களுக்கு புரியாது. ஏன் புரியாதுன்னா அவங்க யோசிக்கிறது கிடையாது. தளபதி அவர்கள் ரொம்ப நல்லவர், வல்லவர்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. யூடியூப் அல்காரிசமும் இன்ஸ்டாகிராம் அல்காரிசமும் அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கிற ஐடிவிங். உண்மையாகவே சொல்கிறேன், டிஎம்கே கிட்டேயோ டிவியை கிட்ட ரைட் மாதிரி டிஎம்கே கிட்டேயும் கிடையாது, நாம் தமிழர் கட்சிக்கிட்டையும் கிடையாது.
நாம் தமிழர் கட்சிகிட்ட ஐடிவிங்கிறது தனியாக கிடையாது, ஆனால் டிவிகே கிட்ட ஐடிவிங்கிறது தனியாக இருக்குது. அதுவும் வெறிய ஐடிவிங்களே சேனல்ஸுங்களே எனக்கு தெரிஞ்சு கிட்ட ஒரு 1,00,000 சேனல்கிட்ட இருக்கும் ஐடிவிங்க. அவ்வளோ வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோங்களெல்லாம் எப்படிலாம் கட் பண்ணணும், எப்படிலாம் போடணுன்ட்டு அவங்க போட்டுன்னு இருக்காங்க. அதை பார்த்து ரசிகர்கள் ஏமாந்துறாங்க. தளபதி கரெக்டாக தான் பேசுகிறாரு, தளபதி ரசிகர்கள் எப்படி தாங்க அப்படி தாங்க, எங்கெல்லாம் முழுக்கலாம் நல்ல விஷயம் பேசுகிறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டு அல்காரிசமில் செட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பி வருது, எல்லாருக்கும் அச்சு வருது. இன்ஸ்டாகிராமில் அந்த விஷயத்தை பார்த்து நிறைய பேர் இப்போ இளைஞர்கள் ஜாஸ்தி பேர் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறாங்க. இவங்க யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த வீடியோஸுங்கெல்லாம் அவங்ககிட்ட போய் சேர அவங்க எல்லாருமே நம்புகிறாங்க தளபதியை. ஒரு கூட்டம், இந்த கூட்டம் நம்புறதுனால அந்த வாக்குகள் பிரிக்கப்படுது. இப்போ கரூர் விஷயத்தில் ஆச்சு, 43 பேர் 42 பேர் 41 பேர் இருந்தாங்க, 2 குழந்தை வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அது பேசுகிறது 41 பேர் விற்போம், 41 பேர் இறந்தாங்க. இந்த இறந்ததுக்கு தளபதி அவர்கள் அவங்கள கூப்பிட்டு போய் பார்த்தாங்களா? ரெசார்ட்டில் போய் இவர் பார்க்க வைக்கிறாரு, ரெசார்ட்டில் கூப்பிட்றாரு அவங்கள வந்து பார்த்துட்டு போங்கன்ட்டு. இது ஒரு ஒழுக்கமான செயலா? இந்த செயலை செஞ்சுதான் தளபதி அவர்கள் தான். அதுவும் ஒரு மாதம் கழிச்சு போனார். நடுவில் வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஜனங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்காது, இந்த மாதிரி ஆயிடுச்சு மன்னிச்சிருங்க, அடுத்த தடவை இந்த மாதிரி ஆவாத பார்த்துக்கிறேன். இதெல்லாம் எந்த ஒரு முழுவான விளக்கம், ஜனங்களை மதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இவர் என்ன பண்ணார்னா அந்த இடத்துலையும் போயிட்டு ஜனங்களை மதிக்கலை, டேரெக்டாக போயிட்டு சிஎம் சார் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுண்ணா, நான் வீட்டில் தான் இருப்பேன், இல்லாச்சும் ஆஃபீஸில் இருப்பேன், உங்களுக்கு ஏதாச்சும் பள்ளி வாங்கினேன்னா என்ன வந்து பள்ளி வைங்க, தயவு செஞ்சு ரசிகர்களை எதுவுமே பண்ணிடாதீங்க, எந்த மாதிரி பேசலாம். ஆனால் அதை அப்படியே திருப்பி போடணும். சிஎம் சார் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணோன்னாக்கா என்ன எதுவும் பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க, எங்கள் ரசிகர்களை ஏதாச்சும் பண்ணிங்க. இப்படி தான் அவர் பேசின விஷயங்களே இருந்தது. ஏன்னா இன்ன வரைக்கும் பாதிக்கப்பட்டுங்கிறது என்னமோ அவங்களோட ரசிகர்கள் தாங்க, மொத்தமாக ரசிகர்கள் தான். போகிற இடத்துலாம் அடிப்படுறது, சாவு, கீழே போயிடுறது, வண்டியில் அடிப்படுறது எல்லாம் ரசிகர்கள் மட்டும்தான். தன்னோட கட்சியாளங்களாம் அடியப்படுறது கிடையாது. தொண்டர்னு சொல்லிட்டு வரங்கோ இவங்க தான் அடிப்படுறாங்க, பாமர மக்கள் தான். 41 சாவு, ஒரு வீட்டிலே ஒரு சாவு எவ்வளோ துக்கமான செயல் தெரியுங்களா? அவ்வளோ துக்கமான செயலை யாராச்சும் ஏற்றுக்க முடியுங்களா? இப்போ நான் இந்த மாதிரி வேர்வை சொட்ட பேசுகிறேன் இல்லைங்களா, என்னையே கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் இவன் குஷ்டு பேசுகிறேன்றாங்க. இவன் குஷ்டு வந்து பேசுகிறான், அதனால தான் ஃபுல்லாக வேர்வால் அவங்களுக்குதுன்னு கமெண்ட்டில் வந்து என்னையே பேசுகிறாங்க நிறைய பேர். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க யாரும் இந்த குடியேறுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்க, நாங்கள் கொஞ்சம் சோர்வாக இருப்போம், வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் சோர்வாயிடுது. இந்த பாருங்கள் தொண்டை கத்தி பேசி எங்களுக்கு தொண்டை கிண்டெல்லாம் போயிடுது. சரிங்க, இப்போ விஷயத்துக்குள்ளே வரும், நம்ம விஷயத்தை வைப்போம். இப்போது தளபதி அவர்கள் அந்த 41 பேர் சாவும்போதும் அது மிகப்பெரிய கொடுமையான விஷயம். ஒரு வீட்டில் சாவு நடந்தாலும் அந்த விஷயத்துலேருந்து அந்த வீடு மீட்பு வர்றது மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஆனால் அது தளபதி எவ்வளோ சிம்பிளாக சின்ன விஷயத்தோடு முடிச்சுட்டு அதே மாதிரி போயிட்டு ஜனநாயகம் படத்துக்கு ஆடியோ லான்ச்சில் போய் டான்ஸ் ஆடுறாரு. இது எந்த மாதிரி ஒரு செயல்? இதை வேறு யாராச்சும் பண்ணால் விட்டுருப்பாங்களா? ரசிகர்கள், தளபதி ரசிகர் நீங்களே வேறு யாராச்சும் இதை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா, வேறு யாராச்சும் பண்ணியிருந்தாங்கனாக்கா, வேறு எந்த கட்சியாலோ சாதாரண மனுஷனோ ஏதோ வேறு ஒரு ஆக்டரோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, யாரோ ஒரு ஆக்டர் பண்ணிட்டார், இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு, திரும்ப போய் ஆடியோ லான்ச்சில் போய் ஆடுறாருனாக்கா நீங்கள் அவங்க படத்தை போய் பார்ப்பீங்களா? ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் உங்கள்கிட்டே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த தளபதிங்கிற பின்பத்துக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. நீங்கள் மாட்டுறதுனால யாருக்குமே லாபம் கிடையாது. லாபம் ஒரே ஒரு நபருக்கு மட்டும் நினைக்காதீங்க, ஒரு கம்பெனிகள் தான் லாபம் இது. ஏன்னா தளபதி அறிக்கை கொடுக்குறது கம்பெனிஸ்க்கு மிகப்பெரிய லாபம். அவருக்கு எந்த ஒரு லாஸுமே கிடையாது. அவர் போகிற இடத்துக்காக கம்பெனி தான் இன்வெஸ்ட் பண்ணோம். அவரை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துருக்கீங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏடிஎம்கே டிஎம்கே என்டிகே தனியாக விடுங்க. என்டிகேக்கு எந்த ஒரு மீடியாவும் காட்டுறதே கிடையாது. நாம் தமிழர் மீடியாவை காட்டி தான் இன்றைக்கி சின்ன இந்த பாலிமர் சேனல், ஆதம் நியூஸ் சேனல் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எடுக்கிறாங்க சேனலை. கட்சி கூட்டணி எதை நடந்தாலும் சரி, எந்த விஷயம் நடந்தாலும் சரி, பிரச்சாரம் நடந்தாலும் சரி காட்டுறது. ஆனால் டிவிகேக்கு மட்டும் ஸ்டார்டிங்லேருந்து 20-30 சேனல் வந்து நிற்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் சேனல்லேருந்து இந்தியன் சேனல்லேருந்து ஸ்டேட் சேனல் வரைக்கும் எல்லா சேனல் எடுத்து பேசுது டிவிகே விஷயத்தை. காரணம் என்ன? இதுக்கு தான் நான் முன்னாடி என்ன சொன்னேன், இவங்களை இறக்கி விட்டு கார்ப்பரேட் கம்பெனிஸ். இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் கையில் யாரும் கையில் இருக்குதோ அவங்க எல்லாருக்குமே இதுதான் நடக்கும். ஈஸியாக முன்னேற்ற வைக்கணும், ஈஸியாக அவங்களை ஓட்டை வாங்கணும், இவங்களை சிஎம்மாக உட்கார வைக்கணும், இவங்க சிஎம்மாக தான் நம்மளுக்கு எல்லா வேலையும் பண்ண விடுவாங்க, நம்மளுக்கு எல்லா தேவையும் முடிச்சு விடுவாங்கன்ட்டு இவங்க பண்ணுற வேலையை எப்படி இருக்கும்? இதை நம்பி தான் முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் வந்தார். அவர் டைம்லேயும் எத்தனை கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிச்சுங்க தெரியுங்களா? ஆனால் இதெல்லாம் வெளியே வரல. ஆனால் அந்த டைம்லேயும் வந்துச்சு. இவங்க முழுக்க கை வைக்கிறது யாருனாக்கா நடிகருங்க தான், கார்ப்பரேட் கம்பெனிஸ்.
கார்ப்பரேட் கம்பெனிஸ் மொத்தமாக நடிகர்கள்ட்ட தான் வைக்கும். இன்றைக்கி துப்பாக்கி இன்னொருத்தர் கையில் கொடுத்துக்கிறார். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, சிவகார்த்திகேயன் அவர்கள் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து அவரும் வந்து நிற்பார் இந்த அரசியல். நின்று அவர் ஒரு மாற்றத்தை வரன்ட்டு ஓட்டை பிரித்து விட்டு போவார். ஆனால் அன்னைக்கு எங்கள் நாம் தமிழர் கட்சி மேலே இருக்கும். அன்றைக்கின்னு நினைக்காதீங்க, வர்ற ஆட்சியிலேயே எத்தனை சீட்டை தூக்கி எப்படி உக்காடுறேன்னு பாருங்கள் இந்த தடவை. ஏன்னா இந்த தடவை யாரும் ஏமாறுறதுக்கு இல்லை, ஏமாறுற கூட்டம் அங்கே ஒன்று இருக்குது. அந்த கூட்டம் யாருமே கிடையாது, எல்லாம் நம்ம அண்ணன் தம்பி, நம்ம அக்கா தங்கச்சி, எல்லாருமே நம்மளோட சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி தான். அதனால தான் நாங்கள் இப்போவும் இவ்வளோ பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு ஆபாசமான வார்த்தைகளும் நாங்கள் அவங்க மீது பயன்படுத்துறதே கிடையாது. என்ன பேசினாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற குறை என்னையோ அதை தான் பேசுகிறோம். தளபதி பேசுகிற தப்பான விஷயங்களை தான் எடுத்து நாங்கள் பேசுகிறோம். எங்கள் சார்பாக நாங்கள் அசிங்கமான வார்த்தையோ அவதூறையும் பயன்படுத்துறது கிடையாது. நீங்கள் பண்ணுற விஷயத்த யார் பெண்மணிங்க பேசுகிற விஷயங்களோ இந்த மாதிரிலாம் பேசாதீங்கிற ஒரு ஆதங்கத்தில் பேசுகிற விஷயம் அது, ஒரு கோபத்தில் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் போய் பாருங்கள், நிதானமாக பேசி பாருங்கள். அவங்க நிதானமாக இருக்கிற டைமில் யாருமே அந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஸ்டேஜில் ஏறி ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கே ட்ரிகர் பண்ணுறாங்க. டிவிக்கேன்னு நாம் தமிழர் கட்சியில் மேலே ஸ்டேஜ் மேலே ஏறும்போது அங்கே கோவப்படுத்த வைக்கிறாங்க. கோவப்படுத்தும் போது அவங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா இன்னமும் கோவ ஜாஸ்தியாகி அந்த இடத்துல இன்னும் வலுவாடிக்கிறாங்கன்னா டிவிக்கே எல்லாமே இன்னும் அதிகமாக இவ்வளோ பேச வேண்டிய நபரை கூட இவங்க டிவின்னு கத்தாச்சு இவ்வளோ பேச வைக்கிறாங்க. இப்படி பேசுகிறனால பாதிப்பெல்லாம் யாருக்குமே கிடையாது. டிவிக்கில் இருக்கிற ஆளுங்களுக்கு சாஃப்டாக பேசி புரியுறதை விட ரஃபாக பேசி எவ்வளோ பேருக்கு புரியுமோ, சில பேருக்கு சாஃப்டாக பேசினா புரியும், சில பேருக்கு ரஃபாக பேசினா புரியும். ஸோ ரஃபாக பேசினா புரியுறாங்களாம் வருவாங்க. இப்போ நாங்களாம் சாஃப்டாக இதுக்காக பேசுகிறோன்னாக்கா அங்கே இருக்கிற ஜனங்கள் புரியணும், புரிதல் வரணும். அவங்க கத்தி புரிதல் வரைகிறாங்க, நாங்கள் அமைதியாக பேசி புரிதல் வரைப்போம். எங்களுக்கு என்னென்னா ஏமாறக்கூடாது, ஜனங்கள் யாரும் ஏமாறக்கூடாது, இந்த நடிகனை கண்டு ஏமாறக்கூடாது. நடிகர்கள், வரக்கூடிய நடிகர்கள் நல்லவர்களான்னு முதல்ல பார்க்கணும். திரையில் போய் தலைவனை தேடாதீங்க, தரையில் வந்து தலைவனை தேடுங்க. அன்றைக்கி பாருங்கள் உங்களோட வாழ்க்கை. இப்போ நீங்களே உட்காந்து ஒரு சின்ன ஒரு புக் எடுத்து தளபதி அவர்கள் வந்தார், என்ன பண்ணார், ஏது பண்ணார், ஜனங்களுக்காக எதெல்லாம் பண்ணார் லிஸ்ட்டு போடுங்க. கெட்டது எவ்வளோ பண்ணிக்கிறாருன்னு லிஸ்ட்டு போடுங்க. அவர் அரசியலுக்கு வந்த பிறகு என்னென்னலாம் பண்ணார், எதெல்லாம் பண்ணார், இதில் எத்தனை லிஸ்ட்டு வந்துட்டு இவர் மேலே ஒர்க் அவுட் ஆகுது, எத்தனை லிஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆகிறதுலேயே இவர் சொல்கிற அந்த டிஎம்கே விஷயம் இருக்குங்க. டிவிக்கே டிஎம்கே மட்டும் தான். இதில் எத்தனை விஷயம் ஒர்க் அவுட்டுக்கு இவர் பண்ண வைக்கிறாரு, எத்தனை விஷயம் ஒர்க் அவுட்டில் இல்லைன்னு பாருங்கள். எந்தெந்த விஷயத்தில் இவர் மாற்றாகிறாருன்னு பாருங்கள். டிஎம்கேக்கு மாற்று டிவிக்கே வான்ட்டு இவர் சொல்கிற ஒரு